திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பஸ் நிலையம் அருகில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதி அரசியல் கூட்டம் தேசிய தலைவர் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் பிஷப் டாக்டர் VS ஐசக் ஐயா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. முன்னிலை பிரேமா ஐசக், திருவள்ளூர் மாவட்ட பேராயர் ராஜன், கிளின்டன், ஜெபராஜ், ஜென்சன், தேவசித்தம், பர்னபாஸ் சைமன், ஸ்டீஃபன்சன் குமார், கிறிஸ்துராஜா, சென்ட்ரிக் ஃபெனோ, பி டேவிட் குட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஐசக் ஐயா அவர்கள் மேடை பேச்சில் தலித் கிறிஸ்தவர்களை SC பட்டியலில் சேர்க்க வேண்டும், கிறிஸ்துவ இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், படித்த பெண்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும், இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அதிமுகவிற்கு வாக்களிப்போம் என பேசினார். இந்நிகழ்வில் பேராயர்கள், போதகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஏற்றமெல்லாம் பெற வேண்டும் என்னருமை சமுதாயம், ஏற்றமெல்லாம் பெற வேண்டும் என்னருமை சமுதாயம், மாற்றம் ஒன்றை காண வேண்டும் என்னருமை தமிழகம், மாற்றம் ஒன்றை காண வேண்டும் என்னருமை தமிழகம், காற்றனை வெறுவோம் களப்பணியாற்ற, காற்றனை வெறுவோம் களப்பணியாற்ற, ஏழைகளுக்கானதாய், வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கானதாய், கிறிஸ்துவ மக்களுக்கானதாய் வரலாற்றை மாற்ற, அனைத்து தலித் மக்களுக்கும் உரிமையானதாய் வரலாற்றை மாற்ற புறப்படுவோம் போர்ப்படை தளபதிகளாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்கிற அரசியல் பயணத்திலே புறப்படுவோம் போர்ப்படை தளபதிகளாக இன்றைக்கு அரக்கோணம், காஞ்சிபுரம், ஷோலிங்கர், திருத்தணி, சேலம், தேனி, தாம்பரம், ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர், ராயபுரம் போன்ற பகுதிகளில், விழுப்புரம் உள்பட பல்வேறு இடங்களிலே இது போன்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்களை, கிறிஸ்துவ மக்களை வைத்து பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமாக நடத்தி வருகிறோம். இதற்கு முன்பு பெரிய மாநாடுகள் மதுரையில, தேனியில, காஞ்சிபுரத்தில், தற்போது அரக்கோணத்தில் 10,000க்கும் 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கண்டன ஆர்ப்பாட்டங்களை புழல் என்ற இடத்திலேயும் மற்றும் பல்வேறு இடங்களிலேயும் தமிழகம் முழுவதும் நடத்தினோம். எதற்காக என்றால், முதல் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு கட்சி தேவை என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி உருவாக்கியது ஐசக் ஐயா தான். நமக்கெல்லாம் ஒரு கட்சி தேவை என்கிற உணர்வை ஊட்டினர். நாம எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இவங்க ஜெபம் பண்ணத்தான் லாக்கி, அல்லையிலே தான் சொல்லுவாங்க, ஜெபம் தான் பண்ணுவாங்க என்று நம்ம எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்த காலங்களை மாற்றி உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கமாக, அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு தமிழகம் முழுவதும் வலம் வந்தேன். ஆனால் கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்ட போது கத்தோலிக்க கிறிஸ்தவம் கூட இறங்கி போராடவில்லை. ஆனால் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி அவர்களுக்காக ரோடாக, வீதி வீதியாக போராடினது. இந்த கன்னியாஸ்திரியை கற்பழிக்கப்பட்ட போது இந்திய தேசியத்தில் ஆண்டு கொண்டிருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ். அப்பொழுது கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்ட போது நாங்கள் ஊரெல்லாம் போராடினோம். அதன் பிறகு சபைகள் எல்லாம் போராடியது. ஆனால் எந்த நடவடிக்கை தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது? சோனியா காந்தி தலைமையில் இருந்த அந்த தேசிய காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது என்றால் ஒன்றுமில்லை, ஜீரோ. ஒரிசாவிலே அயல்நாட்டு பாதிரியாரும் அவருடைய குழந்தைகளும் வேனிலே கொல்லப்பட்ட போது நாங்கள் தேசமே இறங்கி போராடினது, நாங்களும் போராடினோம். ஆனால் அந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தது. அவர்கள் சோனியா காந்தி தலைமையிலான ஆட்சி இருந்தது. அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஒன்றுமே இல்லை.
தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சுதந்திரம் பெற்றதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பாதிரியார் எல்லாம் டெல்லிக்கு போகிறார்கள், அடி வாங்குகிறார்கள், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரை ஏற்று அவர்களை பட்டியல் சேர்த்ததா? இல்லை. இப்படி இருக்கும்போது கிறிஸ்துவ மக்களுக்காக நாங்கள் அரண், கிறிஸ்துவ மக்களுக்காக நாங்கள் துணை நிற்கிறோம், சிறுபான்மை மக்களுக்காக துணை நிற்கிறோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாய்மாலமான வார்த்தைகள். நான் 30 வருடங்களுக்கு முன்பதாக நாம் வழக்கு தொடர்ந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு. அதன் பிறகு எனக்கு தமிழகத்தில் கிடைக்கல. ஆனால் மத்திய அரசுல அவர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதுதான் இந்திய தேசம் முழுவதும் முதலாவது தமிழகத்திலே முதலாவது கிறிஸ்டியன் ஆசிரியர் பயிற்சி என்ற நிறுவனத்தை கொடுத்தவர் வாஜ்பாய் அரசாங்கம் தான். வாஜ்பாய் அரசாங்கம் கொடுத்தது. அதன் பிறகு கல்லூரியை கொடுத்தது வாஜ்பாய் அரசு தான் கொடுத்தது. ஆனா என்ன சொல்றாங்க? அது சிறுபான்மை மக்களை அவங்க ஒடுக்குறாங்க, கெடுக்கிறாங்க, அழிக்கிறாங்க. யார் யார் சொன்னது? நான் கல்வி நிறுவன தலைவர். நீ கொடுக்கிறதுக்கு முன்னமே மத்திய அரசு கொடுக்கிறது, மாநில அரசு தான் தடை செய்தது. அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் அம்மையார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் அவர்கள் தான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய அங்கீகாரத்தை கொடுத்து எல்லாரையும் வாழ வைத்தார்கள். ஆசிரியர் படிப்பதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கல்லூரி கொடுத்தார்கள் என்றால் அது முதற்படியாக வாஜ்பாய் அரசும் தமிழகத்தினுடைய அம்மையார் ஜெயலலிதா அரசும் தான் இதை செய்தது. மீதி எங்க தெரியல. 2,900 கோடி ரூபாய் சிறுபான்மை மக்கள் கொடுக்கப்பட்ட நிதி செலவழிக்கப்பட்டது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படல. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தலித் பிள்ளைகளை படிப்பதற்காக 16,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருந்தது. அந்த நிதியை படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? 4 பேருக்கு 5 பேருக்கு பிள்ளைகளுக்கு போட்ட அவன் என்ன பண்ணா? எடுத்து மாட்டான். அப்பங்க யாரும் எடுத்து மாட்டான். எவனுக்கு போட்டான்னு தெரியும். பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் போயாச்சு. 1000 2000 கொடுக்கிறீங்களே, அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நான் முதல் தன் முதல் என்ற திட்டத்தில் கொடுக்கிற 1000 ரூபாய் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான், போதை மாத்திரை அடிச்சிட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான். அரக்கோணத்துல ஒரு வாரத்திற்கு முன்னாக 4700 கஞ்சா மாத்திரை, அதாவது போதை மாத்திரைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 4 லட்சம் மாத்திரை சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போது 4 லட்சம் பேர் இதை சாப்பிட்டு இன்றைக்கு மாணவர்கள் அழிந்து போயிருக்கார்கள். இந்த கஞ்சாவினாலும் இந்த போதை மாத்திரையினாலும் பிள்ளைகள் கல்வி இழந்தார்கள், தரணை இழந்தார்கள், பகுதி இழந்தார்கள். கஞ்சா அடித்து விட்டு வடாந்தியாக்காரனை திருத்தல போட்டு துணு துண்டா அடிச்சு வெட்ட ஆரம்பிக்கிறான். பல்வேறு இடங்களில் படிக்கிற பொண்ணை எடுத்து போயிட்டு அங்க கற்பழிக்கிறான், கொலை செய்யறான். தினம் தினம் கொலை, தினம் தினம் கற்பழிப்பு, சிறு குழந்தைகள் கூட பாலியல் கற்பழிப்பு நடக்கிறது. ஆகினால் இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு அரண், கிறிஸ்தவ மக்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. அதாவது அது மதவாத கட்சி, மதவாத கட்சி கூட இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இப்படியே இந்த மதத்தை தூண்டி 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 இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களை வேறுபடுத்தி இன்றைக்கு இந்தியாவையே 3 மதங்களை சேர்ந்தவர்களை வேறுபடுத்தி கலவரம் உருவாகிற நிலைக்கு மாறிவிட்டது. இந்துக்களை பார்த்தா முஸ்லிம் மறைக்கிறது, முஸ்லிம் பார்த்தா கிறிஸ்துவம் மறைக்கிறது, கிறிஸ்துவம் பார்த்தா இந்துக்களை மறைக்கிறது. இப்படி 3 ஆங்கில அப்படியே ஆட விட்டு பார்க்கிறாங்க. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒன்று சேராதபடி. இங்க ஒரு ஜவுளி கடை இருக்கு, அதோ ஒரு அங்க ஹோட்டல் இருக்கு. இந்த ஜவுளி கடையில போய் துணி எடுக்கிறவன் யாருக்கு? கிறிஸ்தவன். ஒரு இந்து ஜவுளி கடை தான். அங்க போய் கிறிஸ்தவன் துணி எடுக்கலையா? அங்க போய் முஸ்லிம் துணி எடுக்கலையா? அங்க ஹோட்டல் இருக்குது, அங்க போய் கிறிஸ்தவன் ஹோட்டல் சாப்பிடலையா? முஸ்லிம் ஹோட்டல் சாப்பிடலையா? சாப்பிடறதுக்கு, அப்புறமா துணி எடுக்கிறதுக்கு, வியாபாரம் பண்றதுக்கு, பிரயாணம் பண்றதுக்கு எல்லாம் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் சண்டையா போட்டுக்கிறாங்க. ஏன் இந்த பிரிவினை?
பிரிவினைவாதத்தை துவக்கி விட்டுட்டு எங்களை எல்லாம் அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். எங்களை அடிமைப்படுத்தி என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்தவம் ஓட்டு போடுவாங்க, என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்தவம் ஓட்டு போடுவாங்க. நாங்க ஜெயிச்சு நீங்க இருந்தலாம், நீங்க இருங்க, ஆனா கிறிஸ்தவர்களை அடிமைப்படுத்தாதீங்க. என்றைக்கு நாங்கள் மேல வர்றது, சட்டமன்றத்தில் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க எப்படி போராடுறது? இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்றது வந்து உங்க கட்சியில ஒரு கிறிஸ்தவனை போட்டா உங்களுக்கு தான் வேலை செய்வான். ஆனா கிறிஸ்தவ அமைப்புக்கு, கிறிஸ்தவ கட்சிக்கு அவர்கள் சீட்டு கொடுத்தால்தான் சட்டமன்றத்தில் அவர்களுக்காக போராட முடியும். எத்தனை பேர் இப்ப தேர்தல் ஆரம்பித்த பிறகு நாங்க பார்க்கலையா? அங்க பாட்டாளி கட்சியுடைய அங்க அதாவது எம்பிசியுடைய ஒரு தலைவர் இன்றைக்கு அங்கே என்ன சீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்? திரு வேல்முருகன் அவர்கள் படுகிற பாடை நாங்க பார்க்கலையா? தலித் மக்களுடைய தலைவர் என்று சொல்லுகிறவர், அவர் சீட்டுக்காக படுகிற பாடுகளை நாங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். அவர்களை ஓட விட்டு ஒரு சீட்டுக்காக, 2 சீட்டுக்காக அதிகம் ஏற்று கொடுக்காம அலை விடுகிற காட்சி நாங்க பார்க்கவில்லையா? நாங்களும் ஏன் உங்ககிட்ட வந்து அலையணும், கை நீட்டு அலையணும்? எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. ஒரு நல்ல ஆட்சி வரணும், நல்ல நிலைமைகள் வரணும். கல்வி நிறுவனங்கள் 5000 கல்வி நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனங்களுக்கு மாணவருடைய கல்வி உதவித்தொகை போடுவதனால் அவர்கள் கல்லூரிகளில் இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து முன்னேற்றினார்கள். இன்றைக்கு அந்த கல்வி உதவித்தொகை போடாமல் நிறுத்திவிட்டதினால், மாணவர்களுக்கு ஒரு சிலர் போட்டு கண் துடைப்பு செய்கிறதுனால் இன்றைக்கு 5000 கல்லூரிகள் விழுந்து போயிருக்கிறது, மூடப்படுகிற நிலைமை இருக்கிறது. தொழிலதிபர்கள் எல்லாம் சிறு தொழிலிருந்து பெருதொழிலிருந்து கல்வி நிறுவன தலைவரிலிருந்து படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்திற்கு. அடுத்த 5 ஆண்டு நிலைமை என்ன? அடுத்த 5 ஆண்டு என்ன நிலைமை? அந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இன்றைக்கு அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி ஜிசிசி மற்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்ற போர்வையில நாங்கள் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்க பம்மத குளத்துல அங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல 10,000க்கு மேற்பட்டோரை பெரிய மாநாடு நடத்தி ஒரு அதிர்வை உருவாக்கத்தான் முயற்சி எடுத்தோம். தேர்தல் வந்துவிட்டது, அங்கு கூடக்கூடாது, இங்கு கூடக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, கோட்டை வைக்கக்கூடாது, எதுவும் வைக்கக்கூடாதுன்னு தேர்தல் நடத்தி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சு முற்று பிறகு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஊழல் என்று மாறிப்படும். ஆகினால அந்த மாற்றங்கள் வேண்டும் என்பதற்காக தான் புதிய ஆட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.